அமுதேயும் ஆராதனை 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 அடியோரின் தயவேயும் ஆராதனை அமுதேயும் ஆராதனை வானமுதே வழியுணவே ஆராதனை வாழ்வோரின் பசி தீர்ப்பாய் ஆராதனை வானமுதே வழியுணவே ஆராதனை வாழ்வோரின் பசி தீர்ப்பாய் ஆராதனை மாறாத இறையன்பே ஆராதனை மாறாத இறையன்பே ஆராதனை எம்மை மாற்றும் என் தாயன்பே ஆராதனை எம்மை மாற்றும் என் தாயன்பே ஆராதனை 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 ஆன்மாவின் அமுதேயும் ஆராதனை உணவானாய் ஆராதனை உயிருள்ள நீரானாய் ஆராதனை பாலையிலே உணவானாய் ஆராதனை உயிருள்ள நீரானாய் ஆராதனை பயணத்தில் துணையாவாய் ஆராதனை பயணத்தில் துணையாவாய் ஆராதனை எம் நிலையான உறவாவாய் ஆராதனை நிலையான உறவாவாய் ஆராதனை 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 ஆன்மாவின் அமுதேயும் ஆராதனை அழகேயும் அற்புதமே ஆராதனை அழியாத அருமருந்தே ஆராதனை அழகேயும் அற்புதமே ஆராதனை அழியாத அருமருந்தே ஆராதனை திகட்டாத திருவிருந்தே ஆராதனை திகட்டாத திருவிருந்தே ஆராதனை அகலாத உறவேயும் ஆராதனை அகலாத உறவேயும் ஆராதனை 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 ஆன்மாவின் அமுதேயும் ஆராதனை ஆராதனை ஆராதனை
குதிரை வருது குதிரை வருது கொம்பஸ்தில்லா குதிரை வருது டோய் குதிரை வருது குதிரை வருது கொம்பஸ்தில்லா குதிரை வருது டோய் சதுர படையும் சிதறடிக்கிற சிங்கம் பாருங்கோ சதுர படையும் சிதறடிக்கிற சிங்கம் பாருங்கோ யாக்கோபு தங்கம் பாருங்கோ சதுர படையும் சிதறடிக்கிற சிங்கம் பாருங்கோ மறுபடி 2024 ஆண்டு இதோ நம்மிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2024 ஆண்டினுடைய இறுதி நிமிடங்கள். புதிய ஒரு ஆண்டு 2025 நம்முடைய வாழ்வின் கதவுகளை தட்டுகின்ற நேரம். இறை இயேசுவின் அன்பான மகிமையான இந்த பிரசன்னத்திலே இதோ இந்த இறுதி மணி நேரத்தை நாம் செலவிட இங்கே கூடி வந்திருக்கிறோம். கடந்து செல்லும் 2024 ஆண்டில் நாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்முடைய இறைவனுக்கு முழு மனதுடன் நன்றி கூற இங்கே கூடி வந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டினை நாம் நம்பிக்கையோடு வரவேற்கவும் காத்திருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டை 2025 ஆண்டை ஜூபிலி ஆண்டாகவும் எதிர்நோக்கின் பயணிகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டை நம்பிக்கையோடு நாம் வரவேற்க காத்திருப்போம். நாம் ஆண்டவரின் முன்பாக மண்டியிடும் போது உற்சாகமும் கவலையும், மகிழ்ச்சியும் வலியும், கண்ணீரும் நம்பிக்கையும், ஏமாற்றங்களும், நிறைய ஆசீர்வாதங்களும், வளமையும் இழப்புகளும் நம்மை சுற்றி சுழல்வதை நாம் உணரலாம். நமது தனிப்பட்ட வாழ்விலும், குடும்பங்களிலும், சமுதாயத்திலும், நமது பணியிடங்களிலும், நம்முடைய திருச்சபையிலும், தல திருச்சபையாகிய நம்முடைய பங்கிலும், நம்முடைய அன்பியங்களிலும் நாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனின் நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆராதிக்கவும்
இந்த அரிய வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இறைவா, அன்பான இயேசுவே, முன் எப்போதையும் விட இப்போது எங்களுக்கு நீர் தேவை. எங்கள் வாழ்க்கையில் குழப்பம் மற்றும் பயம், இந்த உலகிலே போர்கள் மற்றும் பகைமை, எங்களை சுற்றிலும் தனிமை மற்றும் அன்பின்மை ஆகியவற்றை நாங்கள் அனுபவிக்கின்றோம். எங்களுக்கும் அது உடனிருக்கும் உதவியும் வழிகாட்டுதலும் அதிகமாக தேவைப்படுகிறது. உமது கருணை நிறைந்த பார்வை எங்கள் மேல் விடட்டும் ஆண்டவரே. அன்னை மரியாதை போல நாங்களும் நீர் சொன்னவற்றையும் செய்தவற்றையும் எங்கள் உள்ளத்தில் பதிந்து சிந்திக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எம்மோடு தங்கும். இதோ இந்த 1 மணி நேரம் எங்களோடு பேசும். எங்களுடைய தேவைகளை கேட்டு எங்களுக்கு அவற்றை நிறைவு செய்யும். அனைவரும் இணைந்து அந்த பாடலை பாடுவோம். சுவையா
போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் நன்றி கூறுவதற்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ காரணங்கள். கடந்த ஆண்டை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலை, தனிப்பட்ட வாழ்விலை, நம்முடைய குடும்பம் என்கின்ற அளவிலே, பங்கு என்கின்ற அளவிலே மாபெரும் கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் நினைத்து பார்ப்போம். சற்று நேரம் திரும்பி பார்ப்போம். புதியதொரு ஆண்டை, கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டை தொடங்கியதிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், பெற்றுக்கொண்ட கொடைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்துக்காகவும் நன்றி கூறுவோம். ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை போற்றுவோம், நன்றி கூறுவோம். மௌனமாக நம்முடைய உள்ளத்திலே எழுந்தொழி வரும் அந்த புகழ்ச்சியை, போற்றுதலை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். எல்லோருமாக இணைந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம் என்று ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லுகின்ற பொழுது அதை பாடுவோம். முதல்ல உம்மை போற்றுகிறோம், அதை பாடுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லோரும் மீண்டும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்களை நாளும் பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல தந்தையே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறியவரே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு தந்து பராமரிப்பவரே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக எம் உள்ளத்தில் இருந்து செயலாற்றும் அன்பு ஆண்டவரே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் நடந்த ஒவ்வொரு அடியிலும் தடுமாறி விழாமல் தாங்கி பிடித்தவரே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்களுடைய குடும்பங்களின் தேவைகளை நிறைவு செய்து காத்து வருபவரே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நாங்கள் வரும்பொழுதும் போகும்பொழுதும் எம்மை பாது வழி நடத்தி வரும் நல்ல ஆயனே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எமது பாவங்களுக்காக உமது உயிரை கொடுத்து எங்களுக்கு மீட்பை கொடுத்தவரே, உங்கள் பதில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
எமக்கு செய்துள்ள நன்மைத்தனங்கள் ஏராளம். அளவிட முடியாத உமது ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத உமது வழிகாட்டல்கள், அளவிட முடியாத உமது இரக்க குணங்கள் என ஆயிரம் ஆயிரம் இறைவா. மனதோடு மனம் பேசிய காலம் போய் அறிவின் அந்தரங்கத்திலேயே ஆராய்ந்து பார்த்து வாழ பழகிவிட்டோம். ஆனால் இன்று இறைவன் நம்மை பார்த்து, மனிதனே, நீ அறிவோடு ஆராய்ந்தது போதும், இதயத்திற்குள் இறங்கி வா. இந்த மனுகுலமானது மண்ணில் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டுமா? மன்னிக்க கற்றுக்கொள், மன்னிக்க கற்றுக்கொள் என்று அழைப்பு விடுக்கிறார் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற உயிருள்ள இறைவன். நாம் அனைவரும் இறை சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், இறை மக்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அயலாரில் ஆண்டவரை காண்கிற போது நம் குறை நிறைகள் மன்னிப்பது நம் கடமை அல்லவா? மன்னிப்பதென்பது இறைவனின் இன்றியமையாத குணம். மன்னிப்பு நம்மள் மகிழ்ச்சியை கொணர்ந்து உடைந்து உருகுலைந்து போன உள்ளங்களை உருபெற செய்கிறது. பல நேரங்களில் நம்மை அறியாமலேயே சில தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. எனவே தன்னை அறியாமல் தமக்கு தீமை செய்பவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நம் தவறை உணர்ந்து உண்மையாக மனம் வருந்தும் யாரும் மன்னிப்பை பெறும் உரிமை பெற்றுள்ளனர். ஏனெனில் இறைவன் தன் தவறுகளுக்காக மனம் வருந்தும் உள்ளத்தை தான் நம்மிடமிருந்து இந்த வருட இறுதியில் எதிர்பார்க்கின்றார். இத்தகைய இறைவனிடம் நாம் செய்த சிறு சிறு தவறுகளுக்காய் உருக்கமுடன் இறை சந்நிதியில் அமைதியில் மன்னிப்பு பெறுவோமா? நாம் நம்முடைய தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். இறைவன் நம்மை மன்னிக்க வேண்டுமென்றால் நாமும் மன்னிக்கின்ற மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். மன்னிப்பதற்கு நம்மையே தயாராக்குவோம். நம்முடைய உறவுகள், உடன்பிறப்புகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டார், எத்தனையோ பேருடன் நாம் மன்னிக்காத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, மன்னிக்கின்ற மனதை தாரும். மன்னிக்கின்றவனே மனிதன் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாம் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டியுள்ளது என்பதை நினைத்து பார்த்து முழுமையாக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு தாராள உள்ளத்தை வேண்டுவோம். நான் ஆவியேசு. பிறரை தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக
உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா. எங்களது வார்த்தையால் பிறரை உறுதிய வாள் போல காயப்படுத்திய நேரங்களுக்காய் நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா. நான் என்ற அகந்தையால் பிறரை தரம் தாழ்த்தி இகழ்ச்சிக்கு உட்படுத்திய நேரங்களுக்காய் நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா. தவறான புரிதலால் சக மனிதர்களிடம் வெறுப்பையும் பகைமையும் உருவாக்கிய நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா. நான் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா. நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற மனப்பாங்கோடு வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா. மற்றவர்களின் பெயரை தவறாக பயன்படுத்தி அவர்களின் நல்ல குணங்களை மறைத்து ஏற்றுக்கொள்ளாத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா. வதந்திகளையும் பரப்ப சமூக ஊடகங்களை நான் பயன்படுத்தியதற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
உதாரணமாக நம்முடைய மனசாட்சி நம்மை உறுத்துகின்ற எத்தனையோ குறைபாடுகள், கடவுளுக்கு எதிராக பிறருக்கு எதிராக இதை நான் செய்துவிட்டேனே என்று நம்முடைய மனசாட்சி நம்மை உறுத்துகின்ற அந்த காரியங்கள், அவற்றையெல்லாம் நினைத்து பார்ப்போம். எல்லோரும் இணைந்து அப்பா நான் தவறு செய்தேன் என்கின்ற பாடலை பாடி மனம் வருந்தி நம்முடைய பாவங்கள் குறைகள் எல்லாவற்றுக்காகவும் இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். Oh
இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை புதுவாழ்வின் பாதையிலே வழி நடத்துவாராக. ஆமென். எழுந்திருக்கிறார். நாம் எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத இடத்திலிருந்து நாம் உதவிகளை பெற்றிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை வாரி வழங்கி இருக்கிறார். நம்முடைய பங்கு என்கின்ற அளவிலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய பங்கிலிருந்து தேவ அழைத்தலுக்காக 6 குருக்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார், தெரிந்து கொண்டார். அதற்காக நாம் நன்றி கூறுகின்ற நேரம் இதோ. குரு மாணவர்கள் குறைந்து கொண்டே இருக்கின்ற இந்த வேளையிலும் நம்முடைய பங்கிலிருந்து 4 குரு மாணவர்கள், 3 பேர் நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும், ஒருவர் வின்சென்டின் சபைக்காகவும் குருகுல கல்வியை பயின்று வருகிறார்கள். இந்த தேவ அழைத்தலை இறைவன் கொடுத்ததற்காக நன்றி கூறி இன்னும் அதிகமான தேவ அழைத்தல் என்கின்ற வரத்தை நம்முடைய பங்கிற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மன்றாடுவோம். ஒவ்வொரு கருத்துக்கும் பிறகும் நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா என்கின்ற அந்த பாடலை பாடும்.